நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வரவேற்பறை 2.0 நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்னு சொல்ல முடியாது, விருந்தினர்கள் அப்படிதான் சொல்லணும். அந்த அளவிற்கு இன்னைக்கு ஒரு நிகழ்வே நடந்தேறியிருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு திருமணம் என்பது நடந்தேறியிருக்கிறது. மிகவும் பல்வேறு நம்மளுடைய வாழ்த்துக்களோடு அந்த நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது. வாருங்கள், என்ன நிகழ்வு நடந்தது, அந்த நிகழ்வை பங்கேற்ற அத்தனை பேரும் இன்னைக்கு பேட்டி காண இருக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். குறிப்பா இந்திரா சுந்தர தொண்டு நிறுவனம் என்பது திருப்பூர்ல ஆரம்பிச்சிங்க. கல்வி, மருத்துவம், இப்படி பல்வேறு சேவைகளை செஞ்சு இல்லாதப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் நிறைய பண்ணீங்க. அப்படிப்பட்ட இந்திரா சுந்தர தொண்டு நிறுவனம் திருப்பூர்ல இருந்து இங்க மயிலாடுதுறை மாவட்டம் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் பயணிச்சு இன்னைக்கு ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் எங்களோட தொண்டு நிறுவனம் எப்படின்னா, யார் எந்த உதவி கேட்டாலும் நாங்கள் நேராக, அது எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த ஊருக்கு நேராக சென்று அவங்கள விசாரித்து அவங்க சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இப்போ மயிலாடுதுறையில் அவர் முரளிங்கிறவர் இவர் ராஜாங்கிறவரோட ஆதரவில் இருக்கிறாரு. அவருக்கு மாற்றுத்திறனாளிங்கிறதுனால இந்த ஆவின் பூத்து அவருக்கு அலர்ட் ஆயிருக்குது. அதை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இவங்க ஆதரவு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவரால் அந்த ஆவின் பூத்தில் ரொம்ப நேரம் அவரால் உட்கார முடியாதனால வீட்டில் இருந்துட்டு நாங்கள் ஒரு பெட்டிக்கடை மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருந்து மற்ற நேரம் பார்த்து எங்களோட வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் இது பண்ணுறோம். அதுபோக ராஜா சாரோட குழந்தைய அவங்களும் ஒரு மாற்றுத்திறனாளி மாதிரி தான், நல்லா எல்லாமே பண்ணுவாங்க. பட் அந்த விவரம் அவங்களுக்கு தெரியாது, வெகுளி அவங்கள அவருக்கு நல்ல மனிதர், அதனால அவங்களுக்கு ஒரு ஆதரவு வேணுங்கிறதுனால 2 பேர்த்து கல்யாணம் பண்ணணும்னு அவரும் சொன்னார். சரி, நாங்கள் அது அவர் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் நேரில் பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் ஒரு 15 நாளைக்கு முன்னால் தான் நேரில் வந்தோம். அவங்கள பார்த்து அவர்கிட்டையும் முரளி சார், மாப்பிள்ளை சார்கிட்டையும் பேசணும், ராஜா அவர்கிட்டையும் பேசணும். அவங்க கேட்டது ஒரு தாலி மட்டும், 1/2 பவுனில் ஒரு தாலி மட்டும் வச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுங்க, அது மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு. வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் ஒரு கடை அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பேசினதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலுமே ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது. அவரோட வயசுக்கு அவரு ஒரு மாற்றத்தை கொண்டு வர, மாற்றுத்திறனாளிங்கிறத விட ஒரு மாற்றத்தை கொண்டு வரவர், அந்த வயசுல அவர் உழைக்கணும்னு ஆசைப்பட்டது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அதனால நாங்களே முழு பொறுப்பா ஏற்று கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு. அவங்க தாலி மட்டும் தான் கேட்டாங்க. ஆனா அதோட நாங்க சீர்வரிசையோட பாத்திர பண்டம், பித்தளையில அவங்களுக்கு பாய்த்தல்காணி, துணிமணிகள் இதெல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு முதல் நாள் நேத்து பெட்டிக்கடை ஒன்று வச்சு கொடுத்து அதை திறந்து வச்சு இன்னைக்கு அவங்களுக்கு நாங்கள் கல்யாணமும் நேரில் எல்லாமே நாங்கள் பண்ணி வச்சிருக்கிறோம். இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்குது எனக்கு. பல கட்டங்கள்ல நீங்க கல்விக்காக நேரடியா ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, உங்களோட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, மருத்துவ ரீதியா நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. இதையெல்லாம் தாண்டி முதல் நிகழ்வு நினைக்கிறேன் திருமண நிகழ்வு என்பது. இந்த நிகழ்வு எப்படி, அது ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு திருமணம் நடத்தி வைக்கிற நிகழ்வு நான் என்னுடைய இதுல பாக்குறேன். இது எப்படி இந்த பண்ணணும்ன்ற ஆர்வம் எங்க இருந்துச்சு? இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னால திருப்பூர்ல மரியா இல்லம்னு ஒரு இல்லம் இருக்கு. அந்த இல்லத்துல ஒரு பொண்ணு அப்பா அம்மா இல்லாம 27 வயசு வரைக்கும் வளர்ந்தது. காது கேட்காது, வாய் பேசாது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு மாப்பிள்ளை பார்த்துருந்தாங்க. அவரும் ஒரு காதும் வாய் பேசாதவர், ஆனா அவர் கொஞ்சம் வெல்த்துடும், நல்ல ஒரு மனிதர். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கும் போது என்கிட்ட அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, என்ன உங்களால முடியும். நான் சொன்னேன், அந்த பொண்ணுக்கு தாய் வீட்டு சேதனமா நானே எல்லாம் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கட்லு, பீரோ, மெத்த எல்லாமே பாத்திரம் பண்டம் A to Z பண்ணி அது அந்த பொண்ணுக்கு ஒரு ஆரம் போட்டு எல்லாமே நான் ஒரு 5 மாசத்துக்கு முன்னாலதான் பண்ணி வச்சேன். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு விதமா இருந்தது. ஆனா அந்த நிகழ்வை விட இந்த நிகழ்வு தான் எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. என் வாழ்நாள்லயே எனக்கு நான் இப்ப என் பிள்ளைங்க 3க்கும் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருக்கேன், வந்திருக்கேன்.
ஆனா நான் முன்ன நின்று இந்த மாதிரி எடுத்து கொடுத்து பண்ண கல்யாணம் இந்த கல்யாணம் தான். இதையெல்லாம் தாண்டி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்கல, ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நீங்க ஒரு பெட்டி கடை வச்சு ஒரு அவங்களோட ஒய்ஃபுக்காக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு நிறுவனம் வச்சு, இது கல்யாணம் பண்ணணும் ஏன் அதை தொழில் ஆரம்பிச்சு வைக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, ஏன் அப்படி பிளான் திட்டமிட்டு? இது வரைக்கும் அவர் ஒரு தனி மனிதர். நாளைக்கு அந்த பொண்ணு வந்துட்டாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு இன்னும் அவங்களுக்கு அந்த பூத்துல இருந்து வர வருமானம் பத்தாது. அதனால வீட்டுல இருந்து இந்த வருமானம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு பெட்டி கடை. இது எவ்வளவு காலம் பயணிச்சீங்க, எவ்வளவு திட்டமிட்டீங்க இந்த விஷயத்துக்காக பெட்டி கடை? 15 நாள் தான். அவங்கள வந்து பார்த்துட்டு போய் ஒரு 15 நாள் தான் ஆகுதுங்க. அந்த 15 டேஸ்லயே நாங்க இதெல்லாம் ஏற்பாடு பண்ணோம். ஆக்சுவலி நாங்க எல்லாமே திருப்பூர்ல இருந்து கொண்டு வந்துட்டோம். திருப்பூர்லயே எல்லாமே இருந்து கொண்டு வந்துட்டோம். மாலை மட்டும் தான் நாங்க இங்க வாங்கணும். ஐயா வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர்ல இருந்து ஒரு திரிந்திரா தொண்டு நிறுவனம் வந்து இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணம் ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான அங்கம். அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? நல்லபடியா பாக்குறேன். வாழ்க்கைக்கு முன்னேற்றமா பாக்குறேன். வாழ்க்கைக்கு முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் ரெண்டும் இருக்குது. இதுக்கு இப்ப இவங்க வந்து எவ்வளவு நாள் உங்களை வந்து நேர்ல பார்த்தாங்க, என்ன சொன்னாங்க? 15 நாள் தான். 15 நாள் முன்னாடி வந்தாங்க, பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்க, அவங்களுக்கு இதாகிடுச்சு. ஒன்று அவங்களே மனசு வச்சு கடையும் வச்சு கொடுத்துட்டாங்க. நான் கடையை எதிர்பார்க்கல, நான் கேட்கவே இல்லை, அவங்களே செஞ்சு கொடுத்துருக்காங்க. கல்யாணத்தையும் அவங்க பண்ணி வச்சுட்டாங்க. நிம்மதியாக போச்சு. இன்னும் மேலே மேலே அவங்க இன்னும் தொடரணும்னு நான் ஆசைப்பட்றேன். இன்னும் மேலே மேலே அவங்களுடைய தொண்டு நிறுவனம் அதிகமாகணும்னு ஆசைப்பட்றேன். நல்ல வளர்ச்சி ஆகணும். ஏற்கனவே உங்க வாழ்வாதாரம் என்னவா இருக்கு? இப்ப எனக்கு முதல்ல வாழ்வாதாரம் கவர்மெண்ட் ஆவின் பாலம் வச்சிருக்கேன், அது ஓடிட்டு இருக்கு. இப்போ வீட்டோட மனையை வச்சுக்கிட்டு வீட்டோடய ஒரு கடையை பார்த்துக்காடு ஒரு ஐடியாவில் இருக்கு. அதான் எங்கள் வச்சு கொடுத்த கடையை வச்சு நம்ம இருக்கணும். எப்படி நீங்க திருமணம் நமக்கு சில இதெல்லாம் குறைபாடுகளாக இருக்கு அப்படின்றத பல்வேறு விஷயங்களை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி உங்களுக்கு இந்த வயசுல ஒரு மேரேஜ் ஆயிருக்கு, எப்படி ஒரு மனப்பூர்வமா பாக்குறீங்க? நம்ம கடவுள் பிண்டியமா நான் எதிர்பார்க்குறேன். அதான் சொல்ல முடியாது, கடவுளுக்கு கொடுத்த கிஃப்ட். இனிமே உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லபடியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மேலே மேலே வளரணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், அக்காவும் நல்லா இருக்கணும். அக்கா மேலே மேலே நமக்கும் உதவியா இருக்கணும், வீடு வீடு ஒரு உதவியா இருக்கணும். நல்ல தொண்டார் நிறுவனோட நல்ல நிம்மதியா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. சந்தோஷம். மதுரை மடியினில் ராதா ரகசியம், மதுரை மடியினில். ராஜா சார், இந்திரா தொண்டு திருமணம் வந்து பல்வேறு உதவிகளை செய்கிறதுக்கு மேடம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தாங்களோ அது கூட மிக முக்கியமான பங்கு உங்களுடைய பங்கும் இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்து அவங்க ஒரு தகவல் வருது அப்படின்னா அதை நீங்கள் நேரடியாக போய் ரியலைஸ் பண்ணி அதை ஃபீல்ட் அவுட் பண்ணி அதை பார்த்து ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் நேரில் பார்த்துருக்கேன். இந்த மேரேஜை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்படி ஃபீல்ட் அவுட் பண்ணீங்க? வணக்கம், நான் இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனத்தோட செயலாளராக இருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இது எப்படியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய நிறுவன தலைவருக்கு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது நானே சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க கூட வந்து உடம்பு சூழ்நிலை எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அவங்களே கூட வந்து நேரில் வந்து பார்த்து அது எப்படிங்கிறத பார்த்து அவங்களோட தேவைகள் என்ன அதை பூர்த்தி பண்ணி வைக்கிறது தான் அவங்க வேலை. நான் கூட இதை அம்மா கிட்ட சொன்னேன், இது சாத்தியம் ஆகமான்னு. இல்லை நீங்கள் வாங்க நேரில் வந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அண்ணனோட நிலைமையும் ராஜா அண்ணன் இருக்காரு இங்கே, அவருடைய ஒரு இதையும் நம்ம கேள்விப்பட்டு பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சிங்கிறத விட மகிழ்ச்சியே கிடையாது. இப்படியெல்லாம் இருக்காங்களா நம்ம எல்லாம்? இப்போ இவங்கள மாதிரி உள்ளவங்கலாம் வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி நாமெல்லாம் சொர்க்கத்தில் தான் இருக்கோம். அப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து நம்ம பார்த்தோன்னே மனசுக்கு தோணிடுச்சு. அந்த நம்ம நிறுவன தலைவர் வந்து அவங்கள பார்த்ததும் மனசில் என்ன நினைக்கிறாங்கிறத நான் அப்படியே கேதர் பண்ணிட்டு அதுக்கான முயற்சிகளை செஞ்சு எல்லாமே செஞ்சு. இப்போ கல்யாணத்தை தாண்டி அவங்கள ஒரு தொழில் ஆரம்பிக்க வைக்கிறதுக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கீங்க. அந்த பயணம், அந்த திட்டமிடல் எப்படி இருந்துச்சு? அந்த திட்டமிடலில் தான் அம்மா வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இவங்க என்ன செய்யணும் ஏதுன்னு கேட்கும்போது அவங்க எதுவும் வேண்டாம், ஒரு தாலி வச்சு கல்யாணம் பண்ணி வச்சா வாழலாம். இப்போ வாழ்வாதாரத்துக்கு என்னென்னு பண்ணால் அந்த ஆவின் பூத்தில் அவருக்கு வந்து ஒரு இது இல்லைங்க. அப்போ ராஜா என்ன சொன்னார், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று
அப்படிங்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி ரைட் அதை ஏன் நம்ம அப்படி பண்ணுவோம், முதல்ல அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை செஞ்சு கொடுத்துட்டு அந்த வருமானத்தை வச்சு அவங்க ஒரு குடும்பத்தை ரன் பண்ணிக்குவாருங்களே, யாரையும் எதிர்பார்க்காம. ஏன்னா அவர் வந்து மாற்றுத்திறனாளிங்கிறத விட மாற்றம் கொண்டு வரணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் உள்ள ஒரு வருவாங்க. அவருடைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உழைச்சி எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது இதை கண்பண்ண அவர் அந்த தொழிலை ரன் பண்ணுவார் அப்படின்னு எங்களுக்கு ஒரு உறுதியான இது வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணி செய்வோம். ராஜா சார், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், உங்களுடைய உறவினருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நீங்கள் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க, நீங்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து முயற்சி பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கீங்க, நிறைய இடங்களில் கிடைக்கல. ஆனால் இருந்தாலும் இவங்க நேரடியாக வந்து எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வைங்க போதும் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம்? இவங்களை பார்த்தமே ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினச்சிங்க? முதல்ல தொலைக்காட்சிக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திருப்பூர்லேருந்து இந்திரா சுந்தரங்கிறவங்க இந்த தொண்டு நிறுவனம் வச்சு நடத்திட்டு முதல் ஃபர்ஸ்ட் டைமாக அவங்களை இப்போ தான் நான் மீட் பண்ணுறேன். நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டு வந்து கிடைக்கல. பணத்தை கொடுத்து அந்த உதவி நடத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு திருமாங்கலத்தை வாங்கிட்டு போங்க, கடையில் பணத்தை கொடுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் முழுக்க இந்த நிகழ்ச்சியை ஒரு குண்டூசி கூட யாரும் என் சைட்லேருந்து என்னுடைய குழந்தையாக தான் இந்த திருமணத்தை அவங்க நடத்தி கொடுத்தாங்க. கண்டிப்பாக ஒரு ரூபா கூட எங்களுடைய பங்களிப்பு அந்த திருமணத்தில் கிடையாது. முழுக்க இந்த இந்திரா சுந்தரத்தினுடைய தொண்டு நிறுவனத்தில் தான் அந்த திருமணத்தை மிக சிறப்பாக சொந்த தம்பியாக அவங்களை ஏற்றி நடத்தி, சொந்த தம்பியாக அவங்க எத்தனையோ திருமணத்தை நடத்தியிருக்கிறாங்க. எவ்வளவோ பல்வேறு நல்ல நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்காங்க. கல்விக்கு உதவி இருக்கிறாங்க, திருமணம் நடத்தியிருக்காங்க. ஆனால் இந்த திருமணத்தில் அவங்களுடைய முக்கிய பங்களிப்பு என்னன்னா, அவரை அந்த மாப்பிள்ளைய வந்து தன்னுடைய சொந்த தம்பியான்னு நினச்சி அந்த திருமணத்தை நடத்துகிறாங்க. இதுதான் இல்லை முக்கிய சிறப்பே இதில் தான் இருக்குது. இன்றைக்கி இந்த சடங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தெரியும், மச்சானா மாமனா இருந்து அவங்கள முறைப்படி இந்த திருமணத்தை சடங்கு அத்தனையும் அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆக இந்த ஒரு குடும்ப உறவு தான் நடந்திருக்கு. குடும்ப உறவுகள் இங்கே மகிழ்ச்சியாக ஒரு திருமணத்தை நடத்திருக்காங்க. இது அவங்க மனநிறைவை கொடுத்துருக்கும், நிச்சயமாக கொடுத்துருக்கும். இது ஒரு அரசாங்கத்தில் உதவி தேடி போனால் அதிகாரியை பார்ப்பாங்க, ஆய்வு பண்ணுவாங்க, அரசுக்கிட்ட உதவி பெற்று அதை செஞ்சிருவாங்க. இது அரசுக்கு போகிற காரியம் கண்டிப்பாக. ஆனால் ஒரு தொண்டு நிறுவனத்தில் அந்த செய்தி காதுக்கு போகும் பொழுது எங்கேயோ எத்தனையோ மைலுக்கு அந்தாண்ட வந்து நேரடியாக அவங்கள சந்தித்து அவங்க சொல்கிற காரணங்கள் உண்மையதானா அதை கண்டறிஞ்சு அதை தான் மிக சிறப்பு. இந்த தொண்டு நிறுவனத்தில் தொண்டு நிறுவனத்தை அணுகிட்டோம்னா எல்லாம் கிடச்சிடாது, அது சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த தொண்டு நிறுவனம் பாதிக்கப்பட்டவங்களை நேரடியாக சந்தித்து அவங்க கேட்குற உதவி சரிதானா, அவங்க உண்மையாக தான் இருக்கிறாங்களாங்கிறத ஆய்வு பண்ணி இதை சிறப்பாக பண்ணுறாங்க. அவர் நினச்சி அந்த ஒரு தாலி தானே வாங்கி கொடுத்துட்டு போயிட்டோம்னு நினச்சிருப்பாங்க. தாலி மட்டும் இல்லை, தாலி, புடவை, சீர் செட்டு, நகை, மெட்டி, அதான் சொல்கிறேனே, சொந்த தம்பிக்கு திருமணம் ஒரு சகோதரி எப்படி பண்ணுவாங்க, மச்சானும் மாமனாக இருந்து அந்த காரியத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க. அவருக்கு புது உறவு ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ உண்மையாக உங்களுக்கு இந்த புது ரத்தம் புது உறவு தான். இதை கடைசி வரைக்கும் இந்த உறவு நீடிக்கும், அது இல்லைன்னு மறக்கவே முடியாது. கண்டிப்பாக திருமணத்தை மட்டும் நடத்தலை, அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு பொட்டி கடையை, பிஸ்கெட்டு, டீ தூள், ஷாம்பு, சோப்பு, பேஸ்ட்டு, மிட்டாய் ரகங்கள் பல வரைக்கும் இன்னும் அவங்களுக்கு எண்ணற்ற தேவையோ அத்தனையும் நேற்று அந்த அவங்க இல்லத்துக்கே வந்து அதை ஒரு திறப்பு விழா மாதிரி, ஒரு நகைக்கடை திறப்பு விழா மாதிரி மிக சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க நேற்று அந்த கடையை அவருடைய வாழ்வாதாரத்துக்கு. இது சொல்கிறதுக்காக இல்லைங்க, இது மனசார மன நிகழ்ச்சியோடு சொல்கிறேன். மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை தொண்டு நிறுவனம் மேலும் மேலும் வளரணும், எங்களை போல் ஒரு இல்லாதவங்களும் பயனடையணும். அதுக்கு இந்த அம்மா நீண்ட காலம் இந்த டீம் இவங்களோட ஒத்துழைப்பு அத்தனை பேரும் சிறப்பாக வாழணும். அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறது சன்னதியில் உட்காந்து. அம்மா வணக்கம். இப்போ நீங்கள் உங்களுடைய தங்கை இந்த வயசுல திருமணமாகனு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, அவங்களுடைய குறைகளை ஏத்துட்டு திருமணம் நடக்கணும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படிப்பட்ட சூழல ஒரு கல்யாணம் அரங்கேறி இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? ஒரு குழந்தை மாரி தான் அதை பார்த்துக்கிட்டு வந்தோம் நாங்கள். இப்போ கல்யாணமே அது நடக்காதுதான் நினச்சிட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலையில் அந்த கல்யாணம் நடந்தது ரொம்ப மன சந்தோஷம். அதுவும் பெற்ற தாய் மாரி இவங்க செஞ்சது அதோடைய சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. இதோட வேற என்ன சந்தோஷம், நல்ல சந்தோஷம். அது மாலை கழுத்தும் பார்த்தது இன்னும் சந்தோஷமா இருக்கு.
ராஜா சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா தொண்டு நிறுவனம் வந்து இப்போ கல்யாணத்தை எல்லாரும் பாராட்டதை எங்களால் கேட்க முடிஞ்சது. தொடர்ச்சியாக உங்களுடைய பயணம் இருந்துக்கிட்டே இருக்குது. எதிர்கால திட்டமிடல் என்னவா இருக்கு? எதிர்கால திட்டம்னா இப்போ நம்ம வந்து எல்லா இதுவுமே பண்ணிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஒரு 6 மாத காலமாக நாங்கள் ட்ராவல் பண்ண வகையில் எஜுகேஷனுக்கு கல்விக்காக வந்து அந்த அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க, காலேஜ் இப்போ இந்த மாதிரி படிக்கிறவங்களாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நம்ம பார்க்குறோம். ரொம்ப இதுக்குமே அட்லீஸ்ட் ஒரு நோட்டீஸ் பேனை வாங்குறதுக்கு கூட ஒரு இது இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம நிறுவனத்தோட ஆலோசனைப்படி எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் அந்த கல்விக்காக ஸ்பெஷலாக நம்ம ஒரு இது ரெடி பண்ணி எல்லாமே செஞ்சு நம்ம பண்ணலான்ற ஒரு முடிவில் இருக்கிறோம். அதுதான் எங்களோட ஃபியூச்சர் இதாகவே இருக்கு. இப்போ இந்திரா சுந்தர எதிர்கால திட்டமிடல் என்னவா இருக்கு? இப்போ கல்விக்கு வந்து அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு சில பேத்துக்கு வந்து அவங்க கொடுக்குற நோட் புக்ஸ் போக வெளியில வாங்க முடியல, அப்புறம் ஜெராக்ஸ் எடுக்க முடியல. அதனால நாங்க ஒரு ஜெராக்ஸ் மிஷின், பிரிண்டர் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு இலவசமா எல்லாமே இந்த நோட் புக்ஸ் எல்லாமே இலவசமா கல்விக்காக கொண்டு வரலாங்கிற ஒரு பிளான்ல போயிட்டு இருக்குங்க. இப்ப எங்க ஓப்பனா உங்ககிட்ட இப்ப சொல்ல போனா எங்களோட தொண்டு நிறுவனம் எங்களுக்கு மந்த்லி ஒரு இன்கம் வரும். அந்த இன்கமோட தான் நாங்க செய்வோம். ஒவ்வொரு மாசம் பாத்தீங்கன்னா அந்த இன்கம் விட டார்கெட் மேல போயிடும். பட் அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டேட் நாங்க செஞ்சே ஆகணும். அப்படிங்கும் போது எங்க நகையை வித்து கூட நாங்க பண்ணிருக்கோம். நகையை வந்து அடகு கூட நாங்க வைக்க மாட்டோம். அதையே நாங்க திருப்பணும்னு சொல்லி எங்க நகையை வித்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது ஒரு ஏன்னா ஒரு எல்லைக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு இன்கம் வச்சு தான் நீங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு டைமும் பண்ணுன்றது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்தாலும் பண தேவைகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் யாராச்சும் நாடுறீங்களா, இல்லை உங்கள்கிட்ட யாரும் ஹெல்ப் பண்ண வரேன்னு நினைக்கிறாங்களா, இல்லை உங்களுடைய முழுக்க உங்களுடைய செலவு? எங்கள் தொண்டு நிறுவனம் முழுக்க எங்களோட சுய சம்பாதனை எங்களோட பணத்துல தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் யாருக்கிட்டையும் ஸ்பான்சரும் வாங்கலை. எங்களுக்கு நிறைய பேர் டொனேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் எங்க தொண்டு நிறுவனத்துல நாங்க 80G கூட எடுக்கல. நாங்க 80G எடுத்திருந்தா நாங்க ஸ்பான்சர் வாங்கலாம். பட் நாங்க அதனாலதான் 7 வருஷம் ஆச்சு நாங்க ஆரம்பிச்சு அதை ரெஜிஸ்டர் பண்ணி நாங்க வந்து 80G கூட நாங்க எடுக்கல. ஏன்னா அதை எடுத்தா ஸ்பான்சர் வாங்கணுங்கிறது வரும். ஸோ நாங்க ராஜா சார் சொன்ன மாதிரி எங்களோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்க யாருக்கிட்டையும் ஸ்பான்சர் வாங்காம எங்களோட இதை வச்சு நாளைக்கு எங்களுக்கு இதே முடியலினாலும் எங்க இடத்த வித்து கூட நாங்க பண்ணுவோம். அந்த அளவுக்கு நாங்க முழு மூச்சு அதுல இறங்கி இருக்கிறோம். எங்களால வந்து நாளைக்கு வந்து ஏதோ ஒரு நாங்க இல்லைனாலும் இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனத்தோட பேர் இருக்கும். அதுக்காக நாங்க முழு முயற்சி எடுத்து பாடுபடுவோம். நிச்சயமாமா, கல்வி மருத்துவம் தாண்டி இவ்வளவு ஒரு பயணத்தை நீங்க பயணம் பண்ணி இன்னைக்கு ஒரு திருமணம் நடத்தி வச்சிருக்கீங்க. உங்களுடைய பயணம் சிறப்பாக அமைய நியூஸ் தமிழா வாழ்த்து. நன்றி. ராதா ரகசியம் மதுரை